இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். புரியுதா? அஜித் சாரோடைய ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் உஷாரா இருங்க தயவு செய்து. நம்மளை பிளவுபடுத்த பாக்குறாங்கன்றது தான் உண்மை. எல்லாருக்குமே என்னுடைய கனிவான மாலை வணக்கங்கள். ஏகே சாருடைய அவர்களுடைய உழைப்பில் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படத்தினுடைய முன்னோட்டம் டீசர். ஐ மீன் இல்லை, வெல் நாட் எக்ஸாக்ட்லி டீசர். ஜிபியு குட் பேட் ஆக்லி அப்படின்ற படத்துடைய டீசர் வெளியான நாளுக்கு இன்றைக்கி நம்ம ஏகே சாருடைய விசுவாசிங்க எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கொண்டாடிட்டும் இன்னும் ஆன்லைனில் போயிட்டுருக்கு, ரன்னிங்கில் போயிட்டுருக்குது. ரைட். மோர் ஓவர் தென் இது எல்லாத்தையும் தாண்டி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர் மன்றம், எந்த ஒரு இயக்கம், சொந்த விருப்பு வெறுப்பு, மற்றபடி வேறு எதுவுமே எங்களுக்கு அஃபிஷியலாக கிடையாது. எதுவுமே கிடையாது. ஏகே சார் ஃபேன்ஸுக்கு இந்த இடத்துல நீங்கள் இந்த விஷயம் செய்யலாம் அப்படின்னு கூட எதுவும் அஃபிஷியலாக கிடையாது ப்ரோ. இதே தேட்டரில் நாங்கள் படம் பார்க்குறதுக்கு டிக்கெட்டு வாங்கணும் அப்படின்னா இதே தேட்டரில் நாங்கள் இண்டிவிஜுவலாக ஃபேனாக மட்டும்தான் வந்து நிற்க முடியுமே தவிர்த்து எங்களுக்குன்னு அஃபிஷியலாக எதுவுமே கிடையாது. ஒரு டிக்கெட் வாங்குறது முதற்கொண்டுலேருந்து எதுவுமே கிடையாது. இருந்தாலுமே கூட நேற்று மகா சிவராத்திரி போயிருக்கு, இன்னைக்கு மகா தலராத்திரி, அவ்வளோதான். ஆமாம், எஸ், இட்ஸ் ஃபைன் வேர்டு. ஆமாம், நேற்று மகா சிவராத்திரினமோ இன்னைக்கு மகா தலராத்திரி தான். சாரி ஏகே சார், தலன்னு கூப்பிட்டதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா நீங்கள் கூட வேணான்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா உங்களுடைய வார்த்தை தான் எங்களுடைய வேத வாக்காக நாங்கள் வந்துட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? நீங்க வாங்க ஏகே, அவ்வளோதான். ஓகே, ரைட். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம படத்தை கொண்டாடுறோம், டீசர் கொண்டாடுறோம், ரைட், ஓகே. மோர் ஓவர் தென் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏகே சாருடைய கார் ரேஸ் கொண்டாடுறோம், அவருடைய பத்மபூஷன் அவார்டை கொண்டாடுறோம். நம்ம கொண்டாடுறது எதுலேயுமே வந்துட்டு அவர் சந்தோஷமா இல்லைன்றது ஒரு விஷயம் நல்லா எனக்கு தெரியுது. ஆஸ் அ லாயல் ஏகே ஃபேனாக நான் சொல்கிறேன், ஏகே சார் ஃபேனா இதை மேபி இதை போடுவாங்கன்னு கூட தெரில, ஜூம் பண்ணுங்க ப்ரோ. இது உண்மையாகவே நான் சொல்கிறேன், ஏகே சார் சொன்ன வார்த்தைகள் தான். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவ்வளோ பேர் ரொம்ப வருத்தப்பட்டோம், ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் ரொம்ப வருத்தத்தை தெரிவித்தோம். அவருக்காக எவ்வளோ பேர் வந்துட்டு துபாய்க்கு வந்தாங்கன்றது முதற்கொண்டு அவருக்கே தெரியும், சாரே சொல்லியிருக்காரு. அவர் ஒரு வார்த்தை, அந்த ஆக்சிடென்ட் ஆகி அடுத்த நாள் ஒரு வீடியோ போடுறாங்க துபாயில் இருந்து. என்னுடைய ரசிகர்களாக மட்டும் இருக்காதீங்க, குடும்பத்தை பாருங்கள். அந்த ஒரு கேர் எடுக்கிறார்ல ஒரு ஃபேன்ஸ் மேலே, அந்த கேர் அக்கறை எடுக்கிறார்ல, அதை நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுறோம் ஏகே சார். அதை எல்லாரும் லவ் பண்ணுறோம். அதை ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ப்ரோ இந்த விஷயத்த கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. அதை ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இதை மிஸ்யூஸ்ன்னு சொல்லக்கூடாது, மிஸ்மேண்டில்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம கிட்ட கொடுக்குறாங்க ஒரு பொறுப்புனா, அந்த பொறுப்பை தப்பாக பயன்படுத்துகிறோம், தெரிஞ்சு பயன்படுத்துறதுக்கு பேர் மிஸ்பிஹேவ்னு சொல்லலாம், மிஸ் ஹேண்டில்னு சொல்லலாம் இல்லையா? அதை நம்ம எப்படி தப்பாக பயன்படுத்துகிறோன்னு கூட தெரியாது ஒரு சில பேருக்கு. அதுக்கு பேர் வந்துட்டு அது வேற, நம்மளுக்கு தெரியாமல் செய்கிறோம்ல. ஏகே சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி செய்கிறீங்க. அந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், கொஞ்சம் எல்லாருமே இதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. இது ஏகே சாரே வந்துட்டு லைக் பண்ணுவாருன்னு மேபி நான் நினைக்கிறேன், வெல் நாட் எக்ஸாக்ட்லி, பட் அதாவது வந்து ஏகே சாருடைய அரசியல் ஸ்டாண்டு என்ன, அவருடைய ஸ்டாண்டு அப்படின்னா, அரசியல்ல என்னுடைய உச்சக்கட்ட அரசியலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசையில் மக்களா நின்று வாக்கு செலுத்துவது மட்டுமே என்னுடைய ஜனநாயக கடமையை நான் ஆற்றுவது மட்டுமே தான் என்னுடைய முதன்மை அரசியல் அப்படின்னு சொல்லிட்டார். அதை தவிர்த்து சொந்த விருப்பு வெறுப்புகள் இருக்குது, நான் யாரை சார்ந்தவனும் அல்ல, எனக்கு அரசியல் வேண்டாம், என்ன அரசியலில் என்னை பயன்படுத்த வேண்டாம், என்னை வச்சு கூட அரசியல் பண்ண வேண்டாம்ன்றதுல ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு காட்டத்தில் ஏகே சார் இருக்கிறார். இப்போ நம்மளுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் ஏகே சாருடைய விசுவாசிங்கன்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாரும் நிறைய பேர் வந்து ஒரு சில அரசியல் கட்சிகளுக்கு வந்துட்டு நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம். அது வந்து எப்படின்னா, இப்போ நான் இண்டிவிஜுவலாக என்னோட பேர் வினோத், இப்போ இன்னொருத்தர் பேர் சதீஷ், இவரோட பேர் திவாகர், இவரோட பேர் சுரேஷ் அப்படின்னா, இண்டிவிஜுவலாக நான் வினோத், நான் இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், இவர் சுரேஷ் நான் இந்த கட்சிக்கு ஆதரவு, இவர் திவாகர் நான் இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், இவர் ரமேஷ் நான் இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். ஓகே, தெரிவிச்சுட்டு போ, தட்ஸ் யுவர் லைன். அதில் உன்னை யாருமே எதுவும் தப்பாக சொல்லலை. ஆனால் நான் வினோத், நான் ஒரு அஜித் ரசிகர், நான் இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். நான் ரமேஷ், நான் அஜித் ரசிகர், நான் வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். நான் சுரேஷ், நான் அஜித் ரசிகர், நான் வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். நான் இவன் திவாகர், நான் அஜித் ரசிகர், நான் வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவு. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். புரியுதா?
அஜித் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் உஷாரா இருங்க. தயவு செய்து நம்மளை பிளவுபடுத்த பார்க்குறாங்கன்றது தான் உண்மை. சரியா? யாரும் பிளவாயிடாதீங்க. யாருடைய பிம்பத்துக்கும் நம்ம பிரதிபிம்பமா இருக்கக்கூடாது. நம்ம தான் துண்டா இருக்கணும். நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை கூட என்ன தெரியுமா சொல்றாங்க, நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு எல்லா அரசியல் கட்சிகள். நம்மளை நம்பி நிறைய பேர்னா யாரு? நான் பேசிக்கிறேன், என் குடும்பத்தாரும் உன் குடும்பத்தாரும் அஜித் சாருடைய ஃபேன்ஸ் எல்லா குடும்பத்தாரும் இருக்கிறாங்க நம்பி. அதை போய் பாருங்க. யாருமே வேற தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி உள்ள போகாதீங்க. அஜித் சாருடைய ஃபேன்ஸ் யாருமே போகாதீங்க. அவருடைய நிம்மதி அதுதான். நான் இன்னைக்கு சாப்பிட்டேன் தூங்குறேனா, என் ஃபேன்ஸும் நிம்மதியா சாப்பிட்டானா, அந்த டயத்துக்கு தூங்குறானா, அப்படி தூங்கிட்டா எனக்கு சந்தோஷம் கடவுளை நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் அந்த மனுஷன். அந்த மனுஷனுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். ஒரு டீசர் வந்து நம்ம வந்து முன்னோட்டம்னு பார்ப்போம். இந்த டீசருக்குள்ள அதாவது இது ஒரு முன்னோட்டமா பார்க்கணும். இதுக்கெல்லாம் ஒரு முன்னோட்டம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டிலேயே தமிழ் படத்திலேயே முதல் டீசர் எந்த படத்துக்கு வந்தது? இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன். எனக்கு தெரியல ப்ரோ. நான் சொல்லட்டுமா? வெங்கட் பிரபுன்னு ஒருத்தர் குக் பண்ணாரு, மங்காத்தா. புரியுதா? அதான். என்னடா வளர்ற மங்காத்தாடான்னு எங்க ஐயாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அது வந்தது. அப்ப வந்து கார்த்திக் சாருடைய படம் ஒண்ணு வந்தது. அதுக்கு நடுவுல தான் இந்த டீசரை போட்டாங்க. சரிங்களா? அதுக்கே நம்ம தான் முன்னாடி. ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கும் நம்ம தான் முன்னாடி. என்ன ஃபர்ஸ்ட் சிங்கிள் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்னது? விளையாட சொல்லட்டுமா? அதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள். அதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள். புரியுதுங்களா? ஓகே. இந்த டீசர் எப்படி அந்த அதுக்கு ஈக்குவலா இருந்துச்சா? அதுக்கு ஈக்குவலா எப்படி நீங்க இத பேஸ் பண்ணீங்க? அதாவது இந்த கம்பேரிசன் ரொம்ப தப்பு. கம்பேரிசன் இண்டிவிஜுவலா பார்க்க சொல்லுங்க. இண்டிவிஜுவலா பார்த்தா நம்ம வந்து டிபெண்ட்ஸ் அப்பான். இப்ப ஒரு சில பேர் இருப்பாங்க ப்ரோ. ஒரு சில பேர் இல்ல ப்ரோ. இப்ப தலப்படம்னா தலப்படத்துக்கு கூட கம்பேர் பண்ணிக்கலாம். அந்த படம் வேணாம். நான் அதை கேக்குறேன். மங்காத்தா இப்ப லாஸ்டா விட மூமெண்ட் இல்ல, நாங்கள விடாம இல்ல. இதுல ட்ரீசர்ல டிபெண்ட்ஸ் அப்பான் படம் இல்ல. ட்ரீசர்ல ஃபேன் பாய் மூமெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான். வேற சொல்ல முடியல. பிக் சால்ஸ் வாண்டர் சொல்ல முடியலன்றா நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது டிபெண்ட்ஸ் அப்பான் தி டைரக்டர் ப்ரோ. இப்போ நம்ம எப்படி நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஒரு கம்பேரிசன் வந்துட்டு வேற ஒரு நடிகருடைய படத்தை கூட பண்ணல. ஏகே சார் படத்தை கூடயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா? ஓகே பண்ணுங்க. இப்போ விடாமுயற்சி கூட கொண்டு வந்து குட் பேட் விடாமுயற்சியோட ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு. குட் பேட் அகலி டீசர் இதே அதே கம்பேரிசன் ப்ரோ. அது வந்துட்டு அவரு ஆல்ரெடியே சொல்லிட்டார். ஒரு கல்ட் டைரக்டர் மகிழ் திருமணி சார். அது ஓப்பனா எக்ஸ்பெக்டேஷன் பண்ண. இது அஜித் சார் படமே கிடையாது. ஒரு சீன் என்ட்ரி கிடையாது, ஒரு மாஸ் என்ட்ரி கிடையாது, ஒரு சாங்கு ஓப்பனிங்ல எதுவுமே இல்லை. கேஷுவலாக இருப்பாரு. கண்டென்ட் வைஸ் நான் பேசுறேன் அப்படின்ட்டு. அது கண்டென்ட் வைஸ் என்னமோ ஒரு சாதாரண மனுஷன் சாதாரணமாக தான் இருக்கும். இப்போ ப்ரோ நான் தான் இயக்குனர். நீங்க வந்து பரப்பா தாவுப்பா இவன் 10 பேர் அடிப்பானா நீ அடிப்ப, நீ அமைதியாக உட்காருப்பானா நீ அமைதியாக உட்காருவேன். அதுதான் ஒரு டைரக்டருக்கு எப்படி வேலை செய்யணும், ஒரு நடிகர் அந்த மாதிரி வேலை செய்யணும். இந்த படத்துடைய இயக்குனரும் நாங்கள் இயக்குனராகவே கருதல. வைங்க ஆதிக் ரவி ப்ரோ, உங்ககிட்ட தான் ப்ரோ சொல்றேன். உன்னை நான் வந்து ஒரு இயக்குனராகவே கருதல. நான் எப்படி ஏகே சாருக்கு முதல் என்னுடைய பாலாபிஷேகம் திருப்பதி படத்துக்கு நான் பாலாபிஷேகம் பண்ணணும், நீ தீனா படத்துக்கே பண்ணிட்ட ப்ரோ. நீ தான் சொல்றிய ப்ரோ என்கிட்ட. நான் உரிமையா இப்படிதான் மாமே உங்ககிட்ட பேசுவேன். நீ வா மேமே கலகிட்ட மாமே. ஆனா நீ இப்போ வா ப்ரோ. இது வந்து எப்படின்னா இது என்னோட எமோஷன். புரியுதா? அஜித் சாரை எப்படிலாம் நாங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஒரு ஃபேனால அவரும் ஃபேனு தான் உண்மை. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு காட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு காட்டியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? இப்போ எப்படின்னா இது இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம வந்துடுவோம். ப்ரீ இவெண்ட் ஷோ இல்லை, நம்ம அடுத்த ஷோ நம்ம போயிடுவாங்க. இந்த படத்தை பற்றி இப்போ நம்ம ஃபேமிலியில் இப்போ நம்ம வந்துட்டு இப்போ என் ஃபேமிலியில் போய்ட்டு என் ஃபேமிலி கூப்பிட்றீங்களேன் வாங்க இந்த படத்துக்கு போகலான்னா அவங்களே கேட்பாங்க படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எப்படி இருக்கு, போர் அடிக்குமா அப்படி இப்படிங்க. இந்த படத்தை கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தில் அஜித் சாருடைய லுக்கே அந்த மாதிரி. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்துட்டு எல்லார் வீட்லேயுமே என்ன அஜித் இந்த மாதிரி நடிப்பாராம், ஒரு நல்லவராச்சு சொல்லும் போதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்லேயே சொல்லும் போது நல்லவராச்சு, அவர் பாட்டு கூலர்ஸ் போட்டு வருவார், நல்ல ஷர்ட் போடுவார், நல்ல கோட் போட்டு அப்படின்னு இருப்பார். இல்லை டேட்டூலாம் பயங்கரமாக ஏன்னா எப்படி இருக்காரு, முழுமையான கெட்டவனா பார்க்க போறீங்க அஜித். இல்லை நான் அதான் வாலியில் பார்த்தேன். அதெல்லாமே ட்ரிபிள் மடங்காக வருது. ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ நம்ம வீட்டிலலாம் யாரு நம்ம அம்மாவா நம்ம முன்னோடிகள் கேட்குறாங்கல்ல, மூதாட்டிகள் கேட்காங்க. அவங்க வந்து வாலி பார்த்தவங்க, சிட்டிசன் பார்த்தவங்க, வில்லன் பார்த்தவங்க. அப்போ வில்லன் கேரக்டர் பார்த்துட்டு சொல்கிறாங்க வாலியிலே பார்த்துட்டு அஜித் வில்லனா அது வேற இது வேற வந்து பாருங்க. அவங்கள என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எப்பா உங்களுக்கு நடுவில் நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம், நீங்கள் ஃபேன்ஸ் கொண்டாடுவீங்க, உங்களை சேஃபாக கொண்டு வர வேண்டியது எங்களோட கடமைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பெண்மணி அதை நாங்களே நியூஸில் பார்க்குறோம்டா அஜித் ரசிகர்கள் அவ்வளோ பேர் இருந்தால் கூட ஒரு லேடிஸ்லாம் வந்தாக்கா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வழிமுறை பண்ணி விட்டுறீங்க. ஆனால் அந்த சத்தத்தில் நாங்கள் எப்போ உட்காருது படமே பார்க்க விட மாட்டீங்களா மேடம், அப்போ நீங்கள் வராது 3 நாள் பேசுவாங்க ப்ரோ. இது 3 days வந்து ஃபேன்ஸ். சரி ஓகே, நீங்கள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நாள் ரிலீஸ் ஆகுதுல்ல, ஏப்ரல் ரிலீஸ் ஆக சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 10 எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க படத்துக்கு?
அதான் ப்ரோ இப்போ ஏப்ரல் 10 ரிலீஸ் ப்ரோ. Okay. நம்மளை பொறுத்தவரைக்கும் கான்செப்ட் நான் வந்து வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த மங்காத்தா பார்த்துட்டு ரசிக்கிறாங்கலாம் இல்லை. நான் ஓப்பன் ஸ்பீச்சாகவே கொடுத்துறேன். இதனால நிறைய பேர் என்னை முகம் சொல்லிச்சா கூட பரவாயில்ல. இந்த 2K கிட்ஸ்லாம் அதை பற்றி எதுவும் இல்லை. நான் வந்து 90s கிட்ஸ் தான். நான் வந்து அவருடைய ஃபெயிலியர்லேருந்தே ஃபேன். நான் இதே மாதிரி தான் ஒருத்தர் மைக்கை கூட்டின்னு வந்து ஆழ்வார் படம் நான் ஓப்பனாக பேசுகிறேன் ப்ரோ. இதெல்லாம் காட்டுங்க, இதெல்லாம் உண்மை. இது ஒரு உண்மையான லாயல் ஏகே சார் ஃபேன். ஆழ்வார் படம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலுக்கு வரேன். இப்படி தான் வரணும் பதில். டைரெக்டாக வந்து சொல்லிட்டாக்கா நம்மளை முகத்தட்டுவாங்க. எல்லாத்தையும் தெளிவாக சொல்லணும்ல. இந்த ஆழ்வார் படத்துக்கெல்லாம் வந்துட்டு இதே மாதிரி நம்ம வண்ணாரப்பேட்டில் பாரத் தேட்டரில் படம் பார்க்கும்போது மைக்கை கொண்டு படம் எப்படி படம் பேர் என்ன ஆழ்வார், படத்தை பார்த்தாங்க அழுவார் அப்படிலாம் சொன்னேன் நான். ஆனாலும் அடுத்த படம் எங்களுக்கு வர நாங்கள் வெயிட் பண்ணுறோம். கிரீடம், அதுக்கப்புறம் வந்து இது பில்லா வந்து ஏகன் அசல், அதுக்கப்புறம் நிறைய படங்கள். இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்கன்னா எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க ப்ரோ? இப்போ இவர் இந்த படம் வந்துட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன், அடுத்து செப்டம்பர் மாதத்துக்கு வெயிட் பண்ணுவோம். படமே வரல, ஏன் செப்டம்பர் வெயிட் பண்ணுறோம்? ரேஸ் ப்ரோ, செப்டம்பர் ரேஸ் ப்ரோ, அதுக்கு வெயிட்டிங் ப்ரோ. அதுக்காக வெயிட். அவரோட போட்டோ வந்தா போதுமே. நாங்க தான் சுரேஷ் சாருடைய இத சாருக்கு இப்போ படம் நடிக்கிறது ரொம்ப மஸ்ட் நினைக்கிறீங்களா இல்ல ரேஸ் போடுறதா மஸ்ட் நினைக்கிறீங்களா? அது அவருடைய டிசிஷன். ஒரு ஃபேன் பை நீங்க இல்ல இல்ல, அது தப்பு. இது வந்து அவருடைய பர்சனல் ஆச்சா. ஒரு நிமிஷம். இல்ல இல்ல, நல்ல கேள்வி. இல்ல இல்ல, நல்ல இருப்பா. அதுதான் கேக்குறேன். எல்லாருக்கும் சேத்தம்பா கேக்குறாரு. நல்ல கேள்வி. அதாவது எனக்கு இது செய்ய பிடிக்குமா அது செய்ய பிடிக்குமான்னு என்ன கேட்டா மட்டும் தான் தெரியும். இல்ல இல்ல, தலை நல்லா போயிட்டு இருக்கு, அவரை தான் தலை கேட்கணும். பட் அதுக்கு வந்துட்டு நம்ம பதில் கொடுக்க கூடாது. ஆனா ஒப்பீனியன் சொல்லலாம். அவரே சொல்லியிருக்காருல, கருத்து சொல்ல நான் ஞானி இல்லை, ஆனா எடுத்து சொன்னா எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காருல. அவருடைய பாணிலேயே நம்ம வரலாம். அவர் படம் நடிக்கிறதா இல்ல ரேஸுக்கு போறதா, இது பண்ணுங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய உரிமையோ தகுதியும் எனக்கு இல்லை. ஆனால் இது பண்ணால் நல்லா இருக்கும், எங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னா நான் ஒரு ஃபேனா அஜித் சாரை சினிமாவில் காமிச்சா நான் கத்துவேன். ஏய் தலடா ஏகேடா கத்துறேன்டா அப்படிடா அப்படின்னு கத்துறேன். அப்படின்னா தலை நீ கார் ரேஸுக்கெல்லாம் போக, நீ நடித்தலைன்னு சொல்லுவேன். ஆனால் நான் ஒரு குடும்பஸ்தன், எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குது, 2 குழந்தைங்க இருக்குது. நான் குடும்பத்தோடு வரேன் ஒரு இடத்துக்குன்னா என்ன 4 பேர் மதிக்கணும் அப்படின்னும் போது, சார் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் அதே செய்யுங்க. அதே செய்யுங்க. படம்ன்றது நான் உங்களை பார்த்தேன், ரசித்தேன் சார். ஆனால் படத்துக்காக மட்டுமே நான் உங்களை ரசிக்கலை. உங்களுடைய விடாமுயற்சி, இந்த டைட்டில்லாம் வந்துட்டு எங்களுக்கு இப்போ வரல சார், முன்னாடியே வந்துச்சு சார். விடாமுயற்சி, வலிமை, வீரம், விவேகம்லாம் டைட்டிலாக இல்லை சார். எல்லாமே அவருடைய ஃபுல் கான்செப்ட் தான். அவருடைய பர்சனல் கேரக்டர் தான் வந்து டைட்டிலாக வச்சாங்க. விசுவாசம் நாங்கள் வச்சுக்கிறது தான் விசுவாசம். புரியுதுங்களா? வேற என்ன? இப்ப குட் பை அகலி அதுவும் நாங்க தான். உலகத்திலே நல்ல ரசிகர்கள் யாருன்னா அஜித் ரசிகர்கள். கெட்ட ரசிகர்கள் அதுவும் அஜித். யாரும் அசிங்கமான குட் பை அகலி அவ்வளவுதான் சார். முனைப்பை பொறுத்து இருக்குது. நீ என்ன நினைக்கிற? அதுக்கு தான் சொல்ல வரேன். தாமிரபரணி ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு பிரபு, தர்மரு நகர் வலயம் போகும்போது பார்க்கலாம் நல்லவனா தெரிஞ்சானா, அதே வந்துட்டு துரியோதன நகர் வலயம் போகும்போது பார்க்கலாம் கெட்டவனா தெரிஞ்சானா. பாக்குறது நல்லதும் கெட்டதும் பாக்குற கண்ணுல இருக்குது. நீ என்ன நல்லவனா பார்த்தா நல்லவன், உனக்கு நீ எனக்கு நல்லது பண்ணுனா உனக்கு நல்லது. விஜய் சார் ஃபேன் எல்லாம் வெயிட்டிங் சொல்லுவாங்க, சூர்யா சார் ஃபேன் எல்லாம் காத்திருப்போம்னு சொல்லுவாங்க. சோ அஜித் சார் ஃபேன் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐயா வராரு, அவ்வளவுதான். ஐயா வராரு, அது இல்ல வராரா அவ்வளவுதான். இப்ப இவர் என்ன சொன்னாருன்னா, விஜய் சார் ஃபேனா இருந்தா ஐ எம் வெயிட்டிங், அது சினிமா பட டைலாக், நம்மளுக்கு அது வேணாம். இவரு சூர்யா சார் ஃபேனா இருந்தா காத்திருப்போம்னு சொல்லுவாங்க. ஓகே காத்திருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க எதுவும் தவறு சொல்லல அதுல. இப்ப இவரு தனுஷ் சார் ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்களோ அதையும் சேர்த்து நீங்களே சொல்லுங்க. தெரியல, இது வரைக்கும் தெரியாது, இவருக்கு இதெல்லாம் தெரியாது. இப்ப வருது சொல்றாங்க, வரலன்னு சொல்றாங்க, அது அவங்க என்ன சொல்றாங்கன்னு. நம்ம வந்து ஐயா வராரு, அவர் ஐயா வராரு. ஒன்றும் இல்லைங்க, எங்க ஐயா வராருல. நான் இவ்வளோ நேரம் பேசணும்ல, இதெல்லாம் கேட்டிங்களே, நான் இப்போ சொல்கிறத மட்டும் எங்கள் ஐயா வராருல. நாங்கள் என்ன சொல்லுவோம் எல்லாருக்கிட்டையும், சார் வழி விடுங்க, சார் வழி விடுங்க, ஐயா வராரு, கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ், கொஞ்சம் வழி விடுங்க சார். என்ன பிரதர், சார் வழி விடுங்க சார், கொஞ்சம் ப்ளீஸ் வழி விடுங்க, ஐயா வராரு, ஐயா வர்றதுக்கு கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொல்லுவோம். வழி விட்டா ஓகே, வழி விடலன்னா ஐயா தூக்கி போட்டு மேய்ச்சி வந்துனே இருப்பாரு. நாங்க என்ன பண்றது? அவ்வளவுதான்.